ஹலோ காய்ஸ், நீங்க பார்த்துருக்குது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆர்டிஃபேக்ட் டியூரிங் பிளேயர் அப்படிங்கிற மன்னோட 32வது சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். அப்புறம் இதுக்கு முன்னாடி போட்ட 31 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த அன்டெத் மான்ஸ்டர் பண்ண அட்டாக் எல்லாம் தடுத்துட்டு அதோட கதையும் போட்டு தள்ளியிருப்பான். அப்புறம் புதுசா டெத் நைட் அப்படின்ட்டு அந்த டஞ்சனோட மிடில் பாஸ் வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் சரி மிடில் பாஸ் தானே அசால்ட்டா முடிச்சிடலான்னு பார்த்தா அதுவும் ஹீரோவா பண்ண அட்டாக்ல ஹீரோவுக்கா அவ்வளவுதான் வாயிலிருந்து ரத்தம்லாம் தெரிச்சிருக்கும். அப்ப நம்ம ஹீரோவும் இல்ல நான் இப்படி சாவ மாட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு நின்னுட்டு ஹே டெத் நைட் உன்னால அவ்வளவுதான் முடியுமா அப்படின்னு இருப்பான். அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோ சொன்னதை ஷாக்லயே கேட்டு இருந்திருக்கோம். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவையும் அந்த டெத் நைட்டையும் தான் காட்டுறாங்க. அப்போ அந்த டெத் நைட்டும் ஆரம்பிக்கலாமா அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னது ஆரம்பிக்கிறியா அட போடாடே அப்படின்ட்டு அங்கிருந்து தெரிச்சிட்டு ஓடுறான். அந்த டெத் நைட்டும் சும்மா விடுமா, எங்கடா ஓடுற அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை துரத்திட்டு வருது. நம்ம ஹீரோவும் இப்ப எனக்கு ஓடுறத தவிர வேற வழியே இல்ல, ஏன்னா என்கிட்ட இருக்க ஹெச்பி வச்சுக்கிட்டு அந்த டெத் நைட் கூட சண்டை போட்டான் அப்படின்னா கண்டிப்பா நான் சாக வேண்டியதுதான். அதனால நான் ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு அவனோட சர்ச் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்க எத்தனை மான்ஸ்டர் இருக்குதுன்னு பாக்குறான். அங்க பார்த்தா நிறையவே அந்த ஜாம்பி டீமன் இருக்கு. நம்ம ஹீரோவும் ரைட்டு நான் இப்ப இந்த டஞ்சனோட சென்டருக்கு போனோம் அப்படின்னா அந்த டெத் நைட்டோட அட்டாக்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு பாக்குறான். அங்க பார்த்தா பாக்குற இடம் ஃபுல்லா அந்த ஜாம்பி டீமனா இருக்கு. நம்ம ஹீரோவும் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அங்க வந்த மொத்த ஜாம்பி டீமனையும் கொன்னு வீசிக்கிட்டு போறான். அப்போ அந்த டெத் நைட்டும் எங்கடா போற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பின்னாடி வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டியாடா அப்படின்ட்டு பரவாயில்ல நான் போதுமான அளவுக்கு இப்போ ரெக்கவர் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த அன்டெத் மான்ஸ்டர் எல்லாம் கொன்னான்ல, அதை கொன்னதுனால அவனோட கிளவர் ஹண்டர் அப்படிங்கிற டைட்டில் மூலியமா 35 ஹெச்பி பாயிண்ட் ரெக்கவர் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவும் இந்த டைட்டில் மூலியமா நான் இதே மாதிரி மான்ஸ்டரை கொன்னேன் அப்படின்னாவே என்னோட ஃபுல் ஹெச்பியும் ரெக்கவர் பண்ண முடியும், அதுக்கு நான் இப்ப அந்த டஞ்சனோட டீப்பர் பிளேஸுக்கு போகணும் அப்படிங்கிறான். அந்த டெத் நைட்டும் சும்மா விடாம நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே வருது. நம்ம ஹீரோவும் அந்த டஞ்சனோட டீப்பஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டு இது என்னதுடா நான் நினைச்சதை விட அதிகமான மான்ஸ்டரே இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல இங்க நான் நினைச்சதை விட நிறைய மான்ஸ்டர் இருக்கு, அதனால இப்ப என்னால என்னோட ஹெச்பியை ஃபுல்லா ரெக்கவர் பண்ண முடியும், இது எனக்கு அடிச்ச ஒரு ஜாக்பாட் தான் அப்படின்ட்டு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணலான்ட்டு போறான். அந்த டெத் நைட்டும் இந்தா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கதவுலாம் உடச்சிக்கிட்டே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் இது எப்படா இவ்வளவு ஃபாஸ்டா வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அதோட அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். பார்த்தா அந்த டெத் நைட் பண்ண ஒரு அட்டாக்ல அங்க இருந்த மொத்த ஜாம்பி டீமும் அழிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னடா இது அப்படின்னா இந்த அட்டாக் எனக்கு பண்ணது இல்லையா, இப்போ இங்க இந்த டெத் நைட் மட்டும் தான் இருக்கு, நான் எப்படா என்னோட ஹெச்பியை ரெக்கவர் பண்ணட்டும். அப்புறம் இந்த டெத் நைட் இதுக்கு என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி இதோட டீம்மேட்ஸையே இது கொல்லுது, ஏன்டா என்ன படுத்துறீங்க அப்படின்னு கதறான். அப்ப அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு இந்த டெத் நைட்டே நீ எனக்கே ரொம்ப ஆட்டம் காமிச்சிட்ட, நான் உன் கூட இப்ப சண்டை போடுறதுக்கு என்கிட்ட இருக்க ஹெச்பியே ரொம்ப அதிகம் தான், அப்புறம் இப்போ எனக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு, அதனால என்னோட நாக் பாஸ்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ண போறான் அப்படின்னு அவனோட ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்றான். பார்த்தா அந்த சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட நாக் பாஸ்ட் ஸ்கில்லை இப்போதைக்கு உங்களால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஏர்லயே என்னடா இது ஏன்டா என்னால யூஸ் பண்ண முடியல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்தோம் இந்த டெத் நைட்டோட ஸ்வாம்ப் ஸ்கில்லுனால உங்களோட எல்லா ஸ்கில்லும் இப்ப பிளாக் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அது கூடவே அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் ஒரே ஷாக்ல ஏன்டா எனக்குனே வருவீங்களா அப்படிங்கிறான். அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுருச்சு. நம்ம ஹீரோவும் அங்க இருக்க செவுத்து எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு போய் விழுந்துட்டு என்னடா இது நான் இப்ப சாக போறேனா, நான் என்னோட லைஃப்ல எடுக்கக்கூடிய அவசரமான முடிவு எல்லாமே என்னோட உசுருக்கே ஆபத்தா வந்துருது, நான் என்னோட ஹெச்பியை ஃபுல்லா ரெக்கவர் பண்ணிட்டு அந்த டெத் நைட் கூட சண்டை போட போயிருக்கணும், இல்ல நான் இப்ப சாக போறேனா, இதுதான் என்னோட தோல்வி அப்படின்னு நம்ம ஹீரோவோட பாஸ்ட்ல நடந்த ஒரு சீனை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் சாகர நிலைமையில சியோன் ஜூன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, நான் செத்தோட்டி என் சிஸ்டரோட கல்லறைக்கு பக்கத்திலேயே என்னையும் புதைச்சிடுறியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் அடே முட்டாள் நீ ஒன்னும் சாக மாட்ட, சீக்கிரமே ரெஸ்கியூ டீம் வந்துடும் அப்படிங்கிறான். அப்ப அவனோட ஃப்ரெண்டும் என்னது ரெஸ்கியூ டீமா, இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சிரிக்கிறான். நம்ம ஹீரோவும் டே கண்ணை மூடாத எந்திரிடா அப்படின்ட்டு இல்ல இப்போ எனக்குன்னு கடைசியா இந்த ஒருத்தனையும் நான்
இழந்துட்டேன். இனிமே எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு கத்திட்டு இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண இடத்துக்கு நடந்து போகுது. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து பேய் மாதிரி எந்திரிச்சு வந்துகிட்டு, இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட ஃபுல் பவரை நான் ஃபைனல் பாஸ் கூட சண்டை போட போது தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், நான் அப்படி நினைச்சு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அப்புறம் மறுபடியும் நான் திரும்ப திரும்ப ஒரே தப்ப பண்ண மாட்டேன், அதனால இது எல்லாத்தையும் இப்பவே முடிச்சிடலாம், இப்போ நடக்க போற சண்டை தான் நான் வாழணுமா சாவணுமா அப்படிங்கறத முடிவு பண்ண போகுது, அதனால தக்காளி வாடா அப்படின்ட்டு அவனோட சைக்கிக் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு, நான் இனிமேலும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட பாஸ்ட் லைஃப் கோல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணாம இந்த லைஃப்ல சாகவும் மாட்டேன், அதனால இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். இந்த சீனை பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோவும் அந்த டெத் நைட்டும் என்ன ஃபாஸ்டா மூவ் ஆகுறாங்கன்னு. நம்ம ஹீரோவும் அந்த டெத் நைட்டு கூட படு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு, இனிமேலும் நான் பாஸ்ட நினைச்சு வருத்தப்பட போறதில்ல, என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற ரெக்ரெட்ஸ் எல்லாம் இப்ப முடிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த டெத் நைட் அட்டாக் பண்ண போயிட்டு இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த டெத் நைட்டும் என்னடா ஓவரா பேசுற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அசால்ட்டா அந்த டெத் நைட்டுக்கு பின்னாடி போயிட்டான். அதுவும் எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் இந்தா இங்க தான் இருக்கேன் அப்படின்னு அந்த டெத் நைட்டுக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வந்துட்டு, இனிமேலும் உன்னோட அட்டாக்லாம் என்கிட்ட ஒர்க் ஆக போறது இல்ல, அதனால இதை வாங்கிக்கோ அப்படின்னு அந்த டெத் நைட்டை அட்டாக் பண்றான். பார்த்தா இந்த அட்டாக் ஒரு கிரிட்டிக்கல் அட்டாக்கா போயிருச்சு. அதுவும் நம்ம ஹீரோ கிட்ட 200 பாயிண்ட் லக் இருக்கிறதுனால இந்த கிரிட்டிக்கல் அட்டாக்கோட ரேஞ்சு 600%. நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த டெத் நைட்லாம் தெரிச்சு போய் விழுவுது. நம்ம ஹீரோவும் பயங்கரமா நின்னுகிட்டு, முட்டாள் டெத் நைட்டு சீக்கிரமா வா, நான் இதை முடிக்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த டெத் நைட்டோட ஆர்மர்லாம் பொளந்துகிட்டு அதுவும் சாகர நிலைமையில இருக்கு. அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் இந்த டெத் நைட் அதோட லாஸ்ட் சாக்ரிஃபைசல் ஃப்ளேமை யூஸ் பண்ணுது, அதனால இந்த டெத் நைட்டோட எல்லா ஸ்டாக் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, இது அது இல்ல, இந்த டெத் நைட் கிட்ட இருக்க நிறைய ஸ்கில்ல இதுவும் ஒண்ணு, நான் கேள்விப்பட்டது கூட இதோட சம்பந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கு, இந்த டெத் நைட்டோட ஹெச்பி 10% கீழே போனுச்சு அப்படின்னா அது அந்த டெத் நைட்டோட சாவு, அது மட்டும் இல்லாம கூட இருக்கவங்களோட சாவும் தான் அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த சிஸ்டத்துல இருந்தோம் இன்னும் 10 செகண்ட்ல இந்த டெத் நைட் செல்ஃப் டெஸ்ட்ரக்ட் ஆக போகுது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் கைஸ் கடைசி ஒரு வாரமா வீடியோ போடாததுக்கு சாரி, நான் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு கம்யூனிட்டி பஸ்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் அடுத்த எபிசோடோட இந்த மான்வாவோட ஆன்கோயிங் சாப்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து புது மான்வா தான் போடணும், அதனால நீங்க ஏதோ ஒரு மான்வா சஜஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஹேமர் மான்வா 22 சாப்டர்லயே நிக்குது, அதை நான் கண்டினியூ பண்ணலான்னு பாக்குறேன். அப்புறம் அந்த ஹேமர் மான்வா நம்ம கண்டினியூ பண்ணும் போது அதுக்கு சப்போர்ட் வந்துச்சுன்னா தான் அதை கண்டினியூ பண்ண முடியும், இல்லைனா அதை ஃபுல்லா டிராப் பண்ணிட்டு மறுபடியும் புது மான்வா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.